பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் இந்த தின தியானத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து வாழ்ந்தபோது அவர் செய்த முதலாவது அற்புதம்தான் இந்த கானாவூர் திருமண வீட்டில் நடந்தது. அது என்ன அற்புதம்? இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக்கின அற்புதம் தான் அது. அந்த திருமணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லி வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் அந்தப்படியே கொண்டு போனார்கள். பந்தி விசாரிப்புக்காரன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது, நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். எனக்கு அன்பானவர்களே, தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுவாரானால் அதை நம்பி செயல்படும் போதுதான் அற்புதங்களை காண முடியும். அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புகிற நாம் அந்த வார்த்தைகளை செயல்படுத்துகிறதற்கு தாமதமாக்குகிறதினாலேயே நம்முடைய அற்புதங்களும் தாமதமாகி விடுகிறது. எனவே அன்பானவர்களே, தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நம்புவதோடு நின்று விடாமல் அதை செயல்படுத்துகிறதற்கும் இந்த நாளிலே நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை தியானித்தோமே. தகப்பனே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பி இருக்கிறதோடு நின்று விடாமல் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செயல்படுகிறவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செயல்படும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அற்புதங்களை காண்போம் என்பதை இந்த நாளிலே உம்முடைய வசனத்தின் வாயிலாக ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை நம்பி செயல்பட எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே பலப்படுத்துவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.